போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியது எப்படி? சப்ளையராக மாறிய அதிமுக முன்னாள் நிர்வாகி. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டை சோதனை செய்தபோது அங்கு எந்தவித போதைப் பொருளும் காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை. அவரும் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என சாதித்ததால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்தி 45 நாட்கள் வரை மருத்துவ பரிசோதனையில் கண்டறிய முடியும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்தில் நடந்த பார்ட்டி ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். விசாரித்ததில் அவர் இதுபோல நடிகர் நடிகைகள் பங்கேற்கும் பார்ட்டிகளில் கொகைன் எனும் போதைப் பொருளை சப்ளை செய்யும் சப்ளையராக இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்த போதைப் பொருளை ஒருவரிடம் வாங்கி இங்கு பலருக்கு சப்ளை செய்துள்ளார். அந்த வகையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் இவரிடம் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை 40 முறை வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலிருந்தே இந்த போதைப் பொருள் சப்ளை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அதிமுக முன்னாள் நிர்வாகி மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என காவல்துறை தீவிரமாக விசாரணை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.